श्रीमाधवान्वयसुधाम्बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपातचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् षडारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य संस्कारमार्ग्य ग्रन्थान् वीररद्वीषडारेः नस्तभारम् निसम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तैकमम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वहत्वभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यदतः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सुप्रतिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை அனுபவிச்சிருக்கிறோம். மனுஷர்களை அந்த சரீரத்தை கொடுக்கும் போதே பகவான் யாக யஜ்ஞாதிகளையும் செலுத்தினான் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் சர்வ கர்ம சமாராத்தியன், அந்த சர்வ கர்மாக்களுக்கு பலத்தை கொடுப்பதான சர்வ கர்ம பலப்பிரதனும் அவனே அப்படின்றத போன இதுல விசதமா அனுபவிச்சோம். இன்றைய இது இஷ்டான் போகான் ஹி ஓ தேவாஹ தாஸ்யத்யே யஜ்ஞபாவிதாஹ தை தத்தான் அப்ராதயித்யோ யோ புங்க்தே ஸ்னேன ஏவ சஹா அப்படின்னு அந்த இதையும் பார்க்கும். எவன் எம்பெருமானை ஆராதிக்கவில்லையோ, எவனுக்கு யாகாதி கர்மங்களிலே நம்பிக்கை இல்லையோ, செய்யவில்லையோ, அப்படி பகவதாராதனம் யாகாதி கர்மாக்களை செய்யாதவன் திருடன்மே பகவான் ஸ்பஷ்டமா சாதிச்சுட்ட பார்ப்போம். அதற்கு மேலே யஜ்ஞசிஷ்டாசினः சந்தோ முஷ்யந்தே சர்வகில்பிஷைः தே த்வகம் புஜ்யதே பாபாः யே பசந்தி ஆத்மகாரணாத். ஸ்லோகம். அதையும் சுருக்கமான அர்த்தத்தான், அதனுடைய விசதமான அர்த்தங்களை இன்னைக்கு அனுபவிக்கிறோம். யஜ்ஞசிஷ்டாசினः சந்தः, பஞ்ச மகா யஜ்ஞங்கள் செய்து அதனுடைய சேஷத்தை உண்டு சாப்பிட்டு தேகதாரணம் பண்றாளே அவர்களெல்லாம் சந்தகா, மிக பெரியவர்கள். சர்வகில்பிஷை, எல்லா பாபங்களிலிருந்தும் முஷ்யந்தே, அவர்கள் விடுபடுகிறார்கள். ஏது, இதற்கு மாறாக எவர்கள் ஆத்ம காரணாத்து, தங்களுக்கென்றே பஜந்தி, சமைத்து உண்கிறார்களோ, தே அவர்கள் பாபாஹா,
பாபத்தை தனக்கு சுபாவமாக கொண்டவர்களாய் அகம் அந்த பாபத்துக்கானவற்றையே இச்சதே சாப்பிடுகிறார்கள். இப்போ அஸ்மதாச்சாரியன் அடியேன ஒரு கேள்வி கேட்டார். ஆபீஸ் போறைய சம்பளம் வாங்கி, அப்பெல்லாம் இந்த மாதிரி செக்ல இல்ல, கவர்ல தான் போட்டு கேஷா தான். I'm talking about 3 years ago. அப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அதுல வந்து கை காலம் விட்டு பெருமாள் சன்னதியில அந்த அவர் அவ்வளவுதான் பண்ணுவியா? நாளையில இருந்து சரி அடுத்த மாசம் சம்பளம் வாங்குவேன். இப்ப நான் சொல்ற மாதிரி பண்ணு, அது உனக்கு உச்சிதமா தோணித்து நான் எம்பெருமானே, இது இந்த மாச சம்பளக்கம், இது தேவரியுடைய திருவாராதனத்து பாகவத ஆராதனத்துக்குமாகவே வைக்கப்பட்டது. இதை தேவரி திருவுள்ள பற்றி அடியனுக்கு எதை செஞ்சா தேவர் ஆனுகூல்யமாக இருக்கும் அந்த மாதிரி அடியேன பண்றது நியமிக்கணும் அப்படின்னு வேண்டி கவர் எடுத்து அதுக்கப்புறமா எப்படி செலவு எதுக்கு அப்படின்னா, நாம சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே பகவத் அர்ப்பணம் பண்ணும் சாஸ்திரம் பிராமணன். அப்போ சம்பளப்படுத்தியும் பகவத் அர்ப்பணமா அப்படி பண்ணேன்னா பாப காரியத்துக்கு அந்த பணம் போகாது. ஒண்ணு. ரெண்டு, எம்பெருமான்கிட்ட வச்சுட்டு நீ பிரார்த்திச்சிருக்க இல்லையா, இது ஒண்ணுது, ஒன்னு இஷ்டம் போல நீ இதை செலவழிச்சு சொல்லிருக்க இல்லையா, அதனால அது நல்ல காரியம் தான் சொல்ல. எல்லாத்துக்கும் மேல இன்டைரக்டா நம்ம சம்பிரதாயமே நான் கர்த்தா இல்ல, உன்னுடைய திருவாராதனம் நித்தியம் இந்த செயல கண்டருளும் பண்ணுவதற்காக அடியேன ஒரு கருவியா வச்சுட்டு நீயே சம்பாதிச்சுடுதரா சர்வேஸ்வராய். இது உனக்கு எப்படி இஷ்ட விநியோகமோ பண்ணிக்கும், அதனுடைய பலனும். இதைத்தானே நம்ம வந்து திரிவித தியாகம் சொல்லும். கருத்துரு தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். நம்ம சம்பள கவரை கொண்டு பெருமாள்கிட்ட வச்சுட்டு பெருமாள்கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டோம். பெருமாள் இது எந்த ஒரு பொருளை நாம சம்பாதிக்கும் போதே இது பகவான் ஆராதனத்துக்காக சொல்லி சம்பாதிக்கும். கடைக்கு போறோம், காய்கறி வாங்குறோம், இது எனக்கு பிடிக்கும், இது என் ஆம்படையாளுக்கு பிடிக்கும், இது என் குழந்தைகளுக்கு பிடிக்கும்,
அப்படின்னு சொல்லி வாங்காது. ஒரு கடைக்காரன் கேட்டான், என்ன சுவாமி தினம் வெண்டைக்காயே வாங்கிட்டு இருக்கீங்க? இல்லடா, என் பிள்ளைக்கு தான் பிடிக்கும். நல்லா இருக்கு. அப்போ இது எனக்கு, இது என் பாரியாளுக்கு, இது என் குழந்தைகளுக்கு பிடிக்கும். எந்த இதை வாங்கினாலும் சரி, இது எங்க பெருமாளுக்கு பிடிக்கும் சொல்லி. அப்போ அத பத்னி கொடுத்து அவ பாகம் பண்ணும் போது கூட, இப்ப அந்த காலத்துலலாம் கொல்லமே மங்கள பானையில நன்னா ஜலம் குதிச்ச உடனே அதுல அரிசி ஏற்கனவே நன்னா நாலு கடைஞ்சி அதை கொல்லமே. இப்பதான் என்னமோ எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து ஒரு பாத்திரம் வச்சு அது மிக்சர் அடிச்சு அதை ஆஃப் பண்ணிட்டு அது எப்படியோ போட்டு வர்றதுக்கு அது இது இல்லை. அப்போ அந்த ஒரு குட்டி அரிசி பிரிவாக்கள்னா ராமனுக்கு, கிருஷ்ணனுக்கு, கோவிந்தனுக்கு, அந்த பெருமாள் ஏதோ ரங்கநாதனுக்கு, திருவள்ளியல்ல பார்சாருக்கு, காஞ்சிபுரத்துல இருந்தா பரதனுக்கு. ஏன் அந்த அரிசி களைஞ்சி உலமேதுல அரிசியை போடும்போது கூட அத பெருமாளுக்குன்னு பகவத் அர்ப்பணம்ங்கிறதான எண்ணம் வரணும் இல்லையா? இப்போ அந்த அரிசியை களைஞ்சி போடும்போது இது வரதனுக்குன்னா வரதன் சாட்டு போறானான்னு கிடையாது, நம்ம தான் முடியும். இருந்தா கூட இது கோவிந்தனுக்குன்னு சொன்னா அது அது மட்டும் இல்ல, பகவானுக்கு கண்டருளம் பண்ணாததான எந்த பிரசாதத்தையும் சாப்பிடக்கூடாது, தெளிவா பண்ண மாட்டோம். இன்னும் இல்ல, கிருஷ்ண சுவாமிக்கு வெளியெல்லாம் எதுவும் சாப்பிட மாட்டாரு. அதனால க்ஷீரம், அந்த க்ஷீரத்துக்கு கூட நம்ம அந்த சுகர்னு சொல்றோமே, ஸ்காஜீனியர் நாட்டு சர்க்கரை இருக்கா, இல்ல வெள்ளம், இல்ல ஒண்ணும் இல்லையா, அப்படியே 2 வாழைப்பழம் அது நன்னா அலம்பினார். பெருமாள் மாதிரி அந்த கையில தட்ட வச்சுக்கிட்டே தெரியாம பெரியவா தீர்த்தம் முடிக்கும் போது அது பகவத் அர்ப்பணமாக்காங்க, பகவத் பிரசாதமாக்கிட்டாங்க. அதனால பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத எதையும் சாப்பிடக்கூடாது. பல பெரியவாருடைய இதுல அதை நாம இன்னி வரைக்கும் பார்த்தோம். அடியனுக்கு திருக்குடந்த ஆண்டவன் காலக்ஷேபத்துல ஒரு நாள் சொன்னார், இவருக்கு பூர்வாஷம், இவருக்கு முன்னால பட்டத்துல எடுத்தாரு தெம்பரை ஆண்டவன், அவருடைய பூர்வாஷத்தை இவர் அவரை போய் ஆசன விஷயமா சேவிச்சு சில விஷயங்களை சொல்ல வேண்டியதான இது. அப்ப ஆப்பூர் ஆண்டவன் நியமிச்சு அவர்கிட்ட பேசணும்.
அப்ப திடீர்னு அப்பதான் சாட்டு எழுந்து கையெழும்பியிருக்காரு. இவர் கேட்டாராம், அன்னைக்கு உப்பே போடல மருந்து. பூர்வாசிரம பத்னி செம்பரையாண்டவருடைய பத்னி பூர்வாசிரம சாத்துவதுக்கு உப்பே போடல. உப்பே போடல எப்படி சாட்டேன்னு சொல்லக்கூடாது எனக்கு. அப்போ இவர் வெளியில வந்து இவரோட கண் தெரியாது. வா வந்துரு, யார் வந்துட்டா பாரு, ஏன் நடி சொல்றாரு, ஏன் நீங்க குறைச்சலா சாட்டேனும் இல்ல வழக்கம் தான் சாட்டேன் காசு இல்லை. அப்போ நம்ம ஆச்சாரிய புருஷெல்லாம் பெரியவெல்லாம் சிக்காக ஒரு நாள் சாப்பிடும். பாடும் வயிற்று பசி அதுக்காக சாப்பிடும். அதனால அது அந்த ருச்சி இருந்தவனுக்கு தான் தொண்டைக்கு கீழே இருக்காது. உப்பு இல்லைன்னா வந்துப்பான். நான் பாருங்க, ஏன் நீ குறைச்சலா சாட்டேன்னு கேட்டா அந்த ருச்சிக்கு அவர் அடிமை ஆகலேங்கிறது தெரியும். நாமளே நினைச்சு பாருங்களேன், உப்புல சாப்பிட்டு முட்டை என்ன அடி உப்பே போடல, சரி கொஞ்சம் உப்பு எடுத்துன்னு வா, நேரா உப்பு சாதுக்க கூடாது, அதனால கொஞ்சம் சாத்துல அதை இது பண்ணி சாதி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை பிரிச்சிருக்கோம். பெரியவா அதுவும் பண்ண மாட்டார். ஏன்னா தான் ஆராதனை பண்ணும்போது பத்தினி வாக்கம் பண்ணி வைக்கிறது தானே ஆராதனை பண்ற, கண்டோரலை பண்றா. அப்போ அது உப்பு ஜாஸ்தியோ உப்பு இல்லையோ என்னவோ எது இருந்தாலும் அது அப்படியே இருந்து எம்பெருமானே ஸ்வீகரிக்கும். அப்புறம் எனக்கு என்ன அப்படியே சாப்பிடுவாள் தவிர அதுல எதுவும் வாங்க பண்ண மாட்டேன். இப்படி நம்ம ஆச்சாரியெல்லாம் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அத காலக்ஷேபத்துல திருக்குடநாடு சாய்ச்சி அவ்வளவு ரசமா சாய்ச்சி. அதனால நாம எந்த காரியத்தை பண்ணும் போதும் பெருமாளுக்கு சரி சுவாமி எல்லாம் வாங்க முடியும். இப்ப நம்ம ஆத்துல சோஃபா வாங்க, சீலிங் ஃபேன் வாங்க, நான் அதுக்கு என்ன சோஃபால பெருமாள் வந்து பாருப்பேன் இல்ல, இந்த சீலிங் ஃபேன்ல வந்து பெட்ரூம்ல அதுல பெருமாள் கேட்டுட்டியா சுட்டியான்னு ஏதாவது சந்தேகம் இருக்காது. சரி, பெட்ரூம்ல யார் விடுது? குழந்தை விடு, பத்னி விடுப்பா, நீ விடு. ஏண்டா ஒரு பத்னியும் குழந்தைகளோ பெருமாளுடைய கைங்கறி இது சொல்றதுக்கு முன்னால தினம் திருப்பாவை சொல்லுவியும் ஆராதனை சொல்லித்தானே கடைசியில நம்ம சாத்து மறிச்சு கனிஷ்டபட்சம் சுத்தஞ்சிறுகாலையாவது சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அத கணத்துல தீர்க்க ஆரம்பிச்சேன்னா சரியா சந்தனாச்சு பாத்திரங்கள்லாம் சுத்தி பண்ணி ஜலம் இதெல்லாம் பண்ண திருப்பாவை அப்படின்னு பக்கத்துல சுவாமி அவரும் நல்லா சொல்லிட்டார். இதெல்லாம் சேவிச்சிருந்தேன், இப்போ அடியன் கனிஷ்டபட்சம் பெருமாளுக்கு கொஞ்சம் வேதம் சோழமாகட்டுமே திருச்சி விசாரத்துக்குமே பெரும் வேதம் சொன்னேன். அது மந்திரத்துல ஆரம்பிச்சேன்.
அங்க என் பசங்கள்லாம் சொல்லி வச்சிருக்கேன். அதுக்கு சாத்து முறை வேதம் இதுதான் சிட்டாச்சாரம். இப்போ அந்த குழந்தைக பொண்ணு அது வேதம் சொல்றது முடியாது. இவன் தான் வேதம். அப்போ இவன் அந்த வேதம் சொல்ற கைக்கிறேன். அந்த திருப்பாவை சொல்றத பசங்களுக்கு கன்னியா பசங்க அதுதான் பெரியவா அப்படிதான் பண்ணி வைப்பான் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்றேன், எல்லாமே பகவத் அர்ப்பணம். எங்க பண்ணாலும் பகவான். அப்படின்னு கேட்டேன். சரின்னா இந்த சோஃபா ஃபேனுக்கு ஒன்று சொல்லலையே, அதுக்கு இப்ப எம்பெருமானுக்கு ஆறாறு முடிஞ்ச உடனே பார்த்துருக்கியா கோயில பெருமாளுக்கு காமிப்பா, கண்ணாடி காமிப்பா, அளவு விசிறிப்பா, எல்லாம் உபச்சாரம் தானே, அவர் திருவுள்ளம் தானே. இந்த மாதிரி முப்பத்தான் நம்ம சொல்ல யார் எடுத்தா தானே தெரியாம மண்டம் இல்லை. அதுக்காக எனக்காக இல்லை, என் அந்தரியாமிக்காக. ஏன்னா சாப்பிடுறதே நம்ம என்ன சொல்றோம், அந்தரியாமி நிவேதனாச்சான்னு தானே கேட்கிறோம். எல்லாத்துலயுமே நம்ம சம்பிரதாயத்துல நம்ம பிரிவா பெருமாளை கொண்டு வச்சிருக்காங்க. இதை காட்டிலும் சக்தியான ஒரு சம்பிரதாயம் உலகத்துல எங்க கேட்டாலும் கிடையாது. ஆறு தட்டி சொல்லலாம். அப்படி நம்மளுடைய சம்பிரதாயத்துடைய இப்படி யார் ஒருத்தன் இது எம்பெருமானுக்கு சொல்லிட்டு வச்சுட்டானோ, இப்போ எனக்காக நான் தடைய பண்றேன், எனக்கு அவரைக்காய் பிடிக்கும், அதனால அவரைக்காய் நடந்தது பண்றேன்னு சொல்றார். எங்காத்து பெருமாளுக்கு அவரைக்காய் இஷ்டம், தனக்கு அது இஷ்டமா இருந்தா கூட அப்படி சொல்ற. எவன் ஒருவன் திருவாராதனம் பண்ணாம அன்னத்தை புஜிக்கிறானோ அவன் நேராக பாபத்தையே புஜிக்கிறான் என்பது சாஸ்திரம். பகவத் ஆராதனத்தை காட்டிலும் பாகவத ஆராதனம் அத இத சொல்லும் போது அழகா இந்த எம்பெருமானான சர்வாதிசாயி அத்தி அற்புதமா நாம செலுத்தினோம். பகவத ஆராதனத்தை காட்டிலும் பாகவத ஆராதனம். அதனால நம்ம ஆண்டையாளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்தா கூட அத பாகவத கைங்கரியமா நினைச்சுக்கணும். பிராணவச்சனம் என்ன இருக்கு, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் போக்தம் ததீய ஆராதனம். இதுல சொன்னதும் சொல்ல மறந்ததுமான விஷயங்கள் இருக்கு. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம். பரம்னா உயர்வு. எல்லா ஆராதனங்களை காட்டிலும் விஷ்ணுவுடைய ஆராதனம் உயர்ந்தது. தஸ்மாத்
அதை காட்டிலும் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் பரம். அதை காட்டிலும் உயர்ந்தது ததீயர்களான அடியவர்களுடைய ஆராதனை. நம்ம சம்பிரதாயத்துல என்ன அழகா கட்டி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம மாத்துல பையனுக்கு புனல், எல்லாம் மாட்டு பொண்ணுக்கு சீமன், இதுக்கெல்லாம் ஒரு அழிச்சு நாம. அப்போ ததிய ஆராதனம் அது என்னென்னமோ போய் இப்ப நம்ம தடி ஆராதனம் ஆயிடும். நான் தடியை கொண்டு அடிக்கிறோமா? தடி அது தத்துனா பகவான், அவனுடைய அடியவர்கள் ததியர்கள். அந்த ததியாளுக்கு ஆராதனம், ததிய பிளஸ் ஆராதனம், அது ததியாராதனம் சம்ஸ்கிருதத்துல. அந்த ததிய ஆராதனம்னு சொல்லி சொல்லி இப்ப தடி ஆராதனம். அப்போ பகவான் விஷ்ணுவை ஆராதிப்பதை காட்டிலும் அவன் அடியவர்களை ஆராதிப்பது உயர்ந்தது. என்ன பதம் இருக்கு? ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் பரம். பரதரம் பரதமம் சொல்லல அந்த பிரமாணத்துல, நல்லா கவனிக்கணும். பரதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் பரம் இருக்கு அங்கே. அது ஏன் பரதரம் புரோக்தம் சொல்றான்னா, இந்த ததீய ஆராதனத்தை காட்டி ஆச்சாரியன் ஆராதனம் இருக்க, அது ரொம்ப சக்தியான ஆராதனம். அப்போ அதுல தரம் போய் தமம் போய், அதனால தஸ்மாத் பரதமம் புரோக்தம் ஆச்சாரிய ஆராதனை. எதுக்காக இவ்வளவெல்லாம் சொல்றா? எதுவுமே எனக்கு, என் பசங்களுக்கு, என்னுடைய காரியாளுக்கு சொல்லாத, எத்த வாங்கினாலும் பெருமாளுக்கு. ஓ தீபாவளி அன்னைக்கு பெருமாள் சன்னதியில எல்லாரும் புதுசை வச்சு ஒரு வெடியை கூட அதில் வைப்பா, ஒரு சட்டை வைப்பா. வச்சுட்டு என்ன காரணம் தெரியுமா? நாம புதுசு சுத்திக்கிறதுக்கு முன்னால அது எம்பெருமான் உடுத்து கிடந்த பீத வாடையா இருக்குங்கிற ஒரு சம்பிரதாயம். அதனால பெருமாள் சன்னதியில நம்ம புதுசை இது பண்ணோம்னா, அப்போ அது அவன் உடுத்து கலைந்ததாக பாவனை. உடுத்து கலைந்தரின் பீத வாடை உடுத்து கலத்ததுண்டு ஆழ்வார் சொல்றாரு. இந்த மாதிரி எதையுமே நாம பகவத் பிரசாதமாகத்தான் கொள்ளவும். ஆடையா இருக்கட்டும், அணிகலன்களா இருக்கட்டும், ஏத வேணா. இதுல ஒரு படி மேல அடியனுடைய நண்பர் ஒருத்தர் இன்னைக்கு படி தானா கூடல் தக்லி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை பிரம்மகண்டெல்லாம் பெருமாள் சன்னதிக்கு இத கொஞ்சம் பெருமாள் சாத்தி அவளும் இந்த உற்சவத்தின் மேல ஒரு சாத்தி அதை திருப்பி வாங்கி இந்த ஓலக்குட்டிக்குள்ளேயே போகும். தான் அதைத்தான் யூஸ் பண்ணும். ஏன்னா அது பெருமாள் சாத்தி தனக்குதான் முறுக்கினார். ஆனா என்ன பண்ணார்? அத பெருமாளுக்கு சாத்திய அழகு பார்த்து அந்த தினம் போட்டுக்கிற கூட அங்கே பகவத் பிரசாதமா பெற்றவர் அதான் பெரியவா.
பகவானுக்கு நிவேதனம் பண்ணப்படாத அன்னத்தை எவன் ஒருவன் சாப்பிடுகிறானோ அவன் நேராக பாபத்தையே சாப்பிடுகிறான் என்பது சாஸ்திரம். அவன் சாப்பிடுகிற அன்னத்தினாலே பாபமே சம்பவிக்கும் என்பதுதான் இங்கே கருத்து. நிவேதனம் பண்ணப்படாத அன்னத்தை சாப்பிடுவன் மனுஷனே அல்ல, அது அவன் பாபிஷ்டனே. சரின்னா இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், எல்லாமே காலம் மாறி போயிடுது. அந்த காலம் மாதிரி எல்லா ராத்திரியும் பகவதாராதனம், அதுவும் எப்படி ரொம்ப சிஸ்டாளா இருந்தா அந்த காலத்துல வைஷ்ணவாதி பண்ணி இருந்தா. இப்போ அப்படி இல்லை. என்ன பண்றது? இப்ப நாம போறோம், போனா ரொம்ப இது போனா மச்சினியாது மச்சினனாது, இதெல்லாம் நெருக்கமான உறவு தானே இல்லையா? தங்கையாது, உன் தம்பியாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடிய உறவு தானே. அங்க இப்ப எல்லாமே மாடர்னா ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இத பகவத் ஆராதனம், அவனுக்கு ஆராதனைன்னா ஸ்பெல்லிங் கூட தெரியாது. இப்ப வந்து சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் இருக்கு நமக்கு. இல்லைன்னா மறுநாளைக்கு என் தம்பியாத்துல சாப்பிடலையா, என் தங்கையாத்துல சாப்பிடலையா, என்ன நீங்க அவ்வளவு பெரிய பரமேகாந்தியா அப்படின்னு ராமபானம் என்ன பண்றது? தலையெழுத்து நமக்கு சாஸ்திரம் தெரிஞ்சா கூட சில இடத்துல அதை நாம கண்டுக்காத இருக்கு. கவலையே விட வேண்டாம். அதுக்குத்தான் பரிசேஷனம் எதுக்காக வச்சிருக்கா? அந்த ஆகுதிகளை சொல்லி அந்த அந்தர்யாமியான பகவானுக்கு நிவேதனம் பண்றதுதான். இந்த அன்னத்தினாலே சரீரம் வளர்கிறது. அதான் போன இதுலயே சொன்னேன், ஞாபகம். ஏதமன்னமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் பிராணமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் மனோமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் விஞ்ஞானமயமாத்மானமுபசங்கிராமதி ஏதம் ஆனந்தமயமாத்மானமுபசங்கிராமதி சொல்லி தைத்திரியோபனிஷத்து. அப்போ அன்னத்தினாலே பிராணம் தரிக்கிறது. பிராணன் இந்த சரீரத்திலே தரிச்சு இருக்கிறதுனால மனசு ஒழுங்கா வேலை செய்யும். மனசு ஒழுங்கா வேலை செஞ்சா ஞானம் உட்கார்றது ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம் வந்து சொன்னா அதுக்கப்புறம் ஆனந்தம் தான். இதுதான் வேதம் சொல்ற. அதனால ஏதா இருந்தாலும் சரி பகவத் அர்ப்பணம் பண்ணாத, அது எதா இருந்தாலும் சரி, நம்ம வாங்குற பொருள் எல்லாம் இது. என் ஆச்சாரியன் ஒரு கேள்வி கேட்டேன். பாத்ரூமுக்கு பிளாஸ்டிக் பக்கெட் போட்ட வாங்கிட்டு வரான் சுவாமி, அவன் பகவத் அர்ப்பணம் பண்ண முடியுமா பிளாஸ்டிக்க? இல்ல டாய்லெட்டுக்கு ஒரு இது வாங்கிட்டு வரான், என்ன பண்ணுவோம்? அதுக்கு பதில் சொன்னார். அடியனால பதிலே பேச முடியும். உலகத்தில் இருக்கிற அத்தான பொருளும் அவனேதான். நீ வாங்கிட்டு இருந்தியே அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டு மக்குன்னு சொல்றிய, அதுவும் பெருமாள் தான். ஏன்னா சர்வம் விஷ்ணு மயம் ஜெகத்துங்கிறது சாஸ்திரம். அப்போ
அது மட்டும் இல்லாத போயிடுமா? அகம் பகுஷ்யாம் பிரஜாயேத்தின்னு பகவான் சங்கல்பம் பண்ணும் போது ஏன் அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டும் மருந்தும் அதுக்குள்ள வரலையோ அப்படின்னு கேட்டார். என்ன பதில் சொல்லு? அப்போ நாம் பார்க்கிற அனைத்து பொருள்களும் பகவத் ரூபமே அப்படிங்கறதான திருஷ்டி ஒருத்தனுக்கு வந்துடுத்துனா அதுக்கப்புறம் எல்லாம் பகவத தானா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சாரமான குணத்தை வச்சுக்கிட்டு தான் ஒரு பொருளுடைய விவகாரத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். இப்போ ஒருத்தன் எப்ப பாரு சோம்பேறியா தூக்கிட்டு இருக்கான்னு வச்சோம். அவனை என்ன சொல்றோம்? ஆடா தூங்கு சொல்றோமா இல்லையா? ஒருத்தனுக்கு கேசரி கொடுத்தா வேண்டாம்பாங்க, சக்கரை பொங்கல் வேண்டாம்பான், நித்தியானம் வேண்டாம்பான், புளியோரை மட்டும் சாப்பிடும். இப்படி தினம் புளியோரையே அவனுக்கு பேரே, நீ சின்ன பசங்களா இருக்கும்போது ஒருத்தனுக்கு பேரு புளியோரேன்னு பேரு. அவன் பேர் என்னங்கிறது அந்த மாதிரி அவனை புளியோர புளியோர புளியோரன்னு, ஏன்னா அவனுக்கு பிடிக்கிறது புளியோர, அதனால அவனுக்கே புளியோர பேர் இருக்கும். அந்த மாதிரி இங்கே பகவானுக்கு அந்த பிரீத்திங்கிறதான அன்பு இருக்கே, அது சாரதமமான குணம். அதனாலே அவனை அன்பு உள்ளவன் சொல்லாம மால்னு சொல்ல. இப்போ கூட நாம திருமால் தானே பெருமாளை கேட்கிறோம். ஆனந்தத்தை சாரமாக குணமாக உடையவனை ஆனந்தம் சொல்லும். ஞானம்ங்கிறதான குணத்தை சாரமா உடையவன ஞானம் சொல்வோம். இந்த ஜீவன் ஞான ஸ்வரூபனாகவும் பரமாத்மா ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருப்பது இந்த விவகாரங்களுக்கெல்லாம் காரணமாக என்பதை நாம் தத்குண சாரத்வாது தவ்யபதேசா பிராஜ்யவத்து அப்படின்னு வியாசருடைய பிரம்மசூத்திரம். அந்த சூத்திரத்துல வியாக்கியானம் பண்ற ஸ்ரீகள் அதுல தத்குண சாரத்வாது தத்விபதேசா பிராஜ்யத்வத்துங்கிற அந்த சூத்திரத்துக்கு பாஷ்யத்துல என்னன்னா, ஜீவன் ஞான ஸ்வரூபனா இருக்கான், பரமாத்மா ஆனந்த ஸ்வரூபனா இருக்கான். இந்த ரெண்டு காரணத்துக்கு தான் இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ற நம்ம தர்சகஸ்தானம். இப்படிதான் பகவானுக்கு நிவேதனம் பண்ணாமல் சாப்பிடுறவனுக்கு பாபமே சாரமாக குணமான அவனுக்கு இருக்கிறதுனால அவனை பாபின்னு சொல்ல வேண்டாம், பாபம்னே சொல்லிட்டான். பாபம்னே பகவான் அருளி செய்கிறான். வேதமோ கேவலாதோ பவதி கேவலாதீன்னு திருவாராதனம் பண்ணாமல் சாப்பிடுற ஒத்தனை வேதம் என்ன சொல்றது? அவன் பாபம் பண்ணவன்னு சொல்லல, அவனை பாபின்னு சொல்லல, அவனையே பாபம்னு சொல்லணும். பகவானுடைய சால கிராமமான திருமூர்த்தம் ஏழை பண்ணாத கிரகம் இருக்கே, ஆபத்தே, அது ஆமே இல்லை. அது ஸ்மசானத்துக்கு சமம், சுடுகாட்டுக்கு சமம். பகவத் விஷயம்
கலசாத பேச்சு பாருங்க, வெட்டி அரட்டை, அது நரி கூளை சமான சாஸ்திரம். ஒரு நாள்ல ஒரு க்ஷணமா பகவானுடைய சரணாரவிந்த கைங்கரியத்தில ஈடுபடாததான நம்முடைய சரீரம், அது பெரியவா என்ன பேர் வச்சிருக்காது, அது மொபைல் கார்ஸ். அது பேர் நடமாடும் இடம். அதான் சவன் டெட் பாடி தான். ஆனா அது மூவ்மெண்ட் மாதிரி பெரியவாடு. அதுக்கு மூச்சு விடுகின்ற பிணம் பேர். இந்த பாபத்தை விடுங்கோ, இதை ஒருபடி மேல போனார். பகவானுக்கு நிவேதனம் பண்ணாத வஸ்து எல்லாம் விஷமே. இது விஷயத்துக்கும் விஷத்துக்கும் எழுத்துதான் வித்தியாசம். ஆனா விஷம் அதை ஷார்ட்டா தான் நம்ம இந்த விஷயம் இருக்க, அத மனசுல நினைச்சாலே அப்போ விஷத்துக்கு அதை அறிந்தினால் மட்டுமே மரணம். ஆனால் விஷயாதிகள் மனசால ஸ்மரிச்சாலே பாபங்கள் நமக்கு சம்பவிக்கின்றன. இத ரொம்ப தெளிவா நாம புரிஞ்சுக்கணும். இது விசிஷ்டாத்வைதபரமாக இந்த யஜ்ஞசிஷ்டாசினா சந்தஹ முஷ்யந்தே சர்வகல்பிஷைஹி தே த்வகம் துல்யதே பாபாஹ ஏ பச்சந்தி ஆத்மகாரணாத்து அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு விசிஷ்டாத்வைதமான பரத்தை இதுவரைக்கும் அனுபவிச்சோம். அத்வைத பரமா யாகசேஷத்தை புஜிக்கும் சாதுக்கள் சகல பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். தனக்கென்று எவன் ஒருவன் சமைக்கிறானோ அந்த பாவி பாபத்தையே உண்கிறான் அப்படின்னு அவர் இதுக்கு வியாக்கியானம். இங்கே நமக்கு பகவத் ஆராதனமா கொடுப்போம் பாஷ்யக்காரர் விஷயத்துல. இங்கே யாகசேஷத்தை புட்டிக்கும் சாதுக்கள் சொல்றார். மத்வர் துவைதபரமா அதுக்கு அர்த்தம் பண்ணும் போது யாகம் பண்றவாளை புகழ்ந்தும் யாகம் செய்யாதவர்களை இகழ்ந்தும் சொல்கிறார். யாகத்திலே விஷ்ணு மற்ற தேவர்களாகியோரின் ஆராதனத்தின் மீதியை சாப்பிடும் அல்லது வைஸ்வதேவம் முதலான யாகங்களில் மிகுந்ததை சாப்பிடும் சந்தகா நல்லோர்கள் எல்லா பாபங்களிலிருந்தும் ஈடுபடுகிறார்கள். ஆனால் எவர் இது தனக்கு என்று அன்னத்தை பாகம் பண்ணுகிறார்களோ அந்த பாபிகள் பாபத்தையே சாப்பிடுகிறார்கள். அவர்கள் போஜனம் பாபத்துக்கு காரணம். இப்போ விசிஷ்டாத்வைதனும் அத்வைத துவைதத்துக்கும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ரெண்டு பேரும் பாபம் தான் சொல்றாங்க. இதுல திருவாராதனுக்கு பதில் அங்க யாகம்னு சொல்ற. அதுதான் அங்க வித்தியாசம்.
இதனாலே என்ன தெரியுது? இன்னொரு இது, இந்த யாக யஜ்ஞாதிகள் வருவோம். இந்த யாக யஜ்ஞாதிகளை பஞ்சமகா யஜ்ஞம் இல்ல பஞ்சாக்னி வித்தை இப்படின்லாம் நம்ம சம்பிரதாயத்துல சொல்றா. இந்த யோகங்கிறது துக்கத்தினுடைய நிவர்த்திக்கு காரணமா சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா யோகத்திலே ஈடுபட்டவர்களே பலர் இந்திரன் முதலிய தேவர்களையே உபாசிக்கிறார்கள். இந்த யோகிகளில் சிலர் இந்திரன் முதலிய தேவர்களை தாழ்ந்தவர்கள் என அறிந்து கொண்டும் கூட அவர்களை விட்டுவிட்டு நாம உபாசனத்திலே ஈடுபடுகின்றார்கள். நாம உபாசனமாவது பூமி வித்தையிலே சொல்லப்பட்டதுன்னு சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்றது. அதாவது ஆகாசம், ஜலம் முதலிய அசேதனங்களையே பிரம்மமாக ஏறிட்டு உபாசிப்பது. இந்த நாமோபாசனத்திலே ஈடுபடுவோர் தான் விரும்பியபடி எங்கேயும் சஞ்சரித்தல் போன்ற ஒரு அதி அற்புதமான பலன்களை பெற்று இவற்றை கிடைத்தற்கரிய பெரும் பலனாக தான் எண்ணிக்கொண்டு துக்க நிவர்த்திக்கான யோகத்தின் உயர் நிலையை அடையாமல் விட்டு விடுகின்றனர். நாம உபாசனத்தின் பலனை விட ஆத்ம அனுபவ ஆனந்தம் இருக்கே அது மிகச் சிறந்தது அப்படிங்கிறது நம் பூர்வர்களுடைய ஒரு திடமான கருத்து. இந்த ஆத்மாவை உபாசிக்கிறது 4 வகை. சுவாமி தேசிகன் அர்த்தபஞ்சகாதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசிய திரேசாத்துல ரொம்ப ஸ்பஷ்டமா அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டார். அதாவது பிரகிருதியுடன் கூடிய தன்னுடைய ஜீவாத்மாவை பிரம்மமாக ஏறிட்டு உபாசிக்கிறது. இதுதான் அத்வைத்திய ஹம்பல் மாஸ்பின்னு சொல்லப்பட்டிருக்கா. 2வது பிரகிருதியுடன் கூடிய தன்னுடைய ஜீவாத்மாவை பிரம்மம் என ஏறிடாமல் அகம் 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 ஆன்னு உபாசிக்கிறது 2வது வகை. 3வது வகை பிரகிருதி சம்பந்தமே இல்லாததான சுத்த ஸ்வரூபனான ஜீவாத்மா ஸ்வரூபத்தை பிரம்மமா ஏறிட்டு உபாசித்தல் 3வது. பிரகிருதி சம்பந்தமற்ற சுத்த ஜீவாத்ம ஸ்வரூபத்தை அகம் அகம் என்று உபாசித்தல். இப்படி 4 வகை. இது மேற்கொண்டு இதனுடைய வியாக்கியானம் வேணும்னா ஸ்ரீபாஷ்யத்திலே காரியாதிகரணத்திலே, அதாவது 4வது அத்தியாயத்துல சதுர்த்தாத்தியாயே திருதீய பாதே பஞ்சமாதிகரணம் அது. அதுல 5வது அதிகரணத்தை பார்த்தேன்னா நான் புரிஞ்சுக்கலாம். அதுக்கு மேல அதை சொல்றதுக்கு அடைய மனசு இடம் கொடுக்கல. இந்த 4 வித ஆத்ம உபாசனங்களும் ஒரு காலம் மோட்சத்தை கொடுக்கவே கொடுக்காது. பரமாத்மா அனுபவத்தை விட மிக தாழ்ந்த ஜீவாத்மா அனுபவத்தையே கொடுக்க வல்லன. ஆகவே இந்த உபாசனங்கள் சாந்தோக்கிய உபனிஷத்திலே பூம வித்யா பிரகரணத்திலே மிக நிஷித்தமாக சொல்லப்பட்டிருக்கு. சேதன அச்சேதனங்களை சரீரமாக கொண்ட பிரம்மத்தினுடைய அவயமான ஜீவனை உபாசிப்பதால் இவை 4ம் பிரதீக உபாசனங்கள்னு சாஸ்திரம் சொல்றது.
அதாவது அவயவ உபாசனம். இந்த உபாசனங்களாலே ஒரு காலம் மோட்சத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்றது. அதற்கு மேலே இந்த விஷயங்களை நன்கு கற்றறிந்து கொண்ட ஞானிகள் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தத்துவஞானமாகிற பிரம்மோபாசத்திலே ஈடுபடும். இந்த பிரம்ம உபாசனம்ங்கிறது இது பிரம்மத்தை நான் ஆத்மாவாக உடையவன் என்று தன்னை ஜீவாத்மாவை பிராதான்யப்படுத்தி எம்பெருமான செகண்டரி பிளேஸ்ல வைக்கிறார். இது ஒரு விதம். என்னை சரீரமாக உடையன் பரமாத்மான்னு பரமாத்மான பிராதானமாக்கி தன்னுடைய ஜீவாத்மத்தை செகண்டரியா வச்சு உபாசிக்கிறது அப்படின்னு ரெண்டு வகைப்படும். இந்த இரண்டுமே மோட்சத்தை கொடுக்க வல்லன. இதுல இந்த பிரம்மத்தை நான் ஆத்மாவாக உடையவன் என்பது பஞ்சாக்னி வித்தை சொல்றது. அது முதலிலே தன்னுடைய ஆத்மாவை மட்டும் அனுபவிப்பதாகிய கைவல்யத்தை கொடுத்த பிற்பாடுதான் சுவாத்மா அனுபவத்துல நம்மள கொஞ்ச நாள் வச்சுட்டு அப்புறம்தான் ரியல் மோட்சத்தை திருப்பி ஒரு பிறவியை கொடுத்து. அதனால கைவல்யத்திலே பகவத் அனுபவமானது கிச்சித்தும் இல்லாது இருக்கிறதுனாலே அது மோட்சத்துக்கு ஒரு இடையூறே. பிரம்மத்தை உபாசிக்கிறவாளுக்கு, அதாவது பக்தி யோகனிஷ்டன்னு வச்சுக்கோங்க, இங்க அதான சொல்றான் பகவான், அவாவாளுடைய பிராரப்த கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி மற்ற விஷயங்களிலே எப்படி ஆசை உண்டாகிறதோ அதே மாதிரி தன் ஆத்மாவை தான் அனுபவித்தலே உச்சியை அவன் அடைகிறான். அதுல அவன் பாழா போறான். இப்படி இந்த ஆத்மா பத்திய உபாசனங்கள் இதெல்லாம் ரொம்ப விரிவா நம்ம ஆச்சாரியால் இந்த கீத ஸ்லோகத்தை பிரம்மசூத்திரத்தினுடைய அது பாஷ்யாதி பக்திகளோடைய இது பண்ணி அந்த பஞ்சாக்னி வித்தையோட அத இது பண்ணி சொல்லியிருக்கா. இப்ப அடுத்த ஸ்லோகம் முதற்கொண்டு இந்த வித்தையினுடைய இதுதான் சொல்ல போறது. அந்த அன்னத்தை பத்தியும் இதை பத்தியும் மேகத்தை பத்தியும் வருணனை பத்தியும் இதெல்லாம் பத்தியம் இதெல்லாம் சொல்ல போறது. அதனால அதனுடைய மூலத்தை நாம கொஞ்சம் நல்லா திடப்படுத்திருந்த மனசுல, அதுக்கப்புறம் அது மேற்கொண்டு சொன்னோம்னா புரியும். அத நாளைய தினம் பொறுத்திருந்து அனுபவிப்போம் சொல்லிட்டு இப்போதைக்கு அடியே நியமனம் வைக்கிறேன். கவிதான்ய சிம்ஹாய கல்யாணமசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.